நிறைய பேர் நடிகர் திலகத்தை பற்றி பேசும்போது தென்னகத்தின், தமிழ்நாட்டின் அல்லது ஏசியாவின் மார்லன் பிராண்டோ என்று குறிப்பிடுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மார்லன் பிராண்டோ வேண்டுமானால் ஹாலிவுட்டின் சிவாஜி கணேசன் என்று சொல்லிக் கொள்வது அவருக்கு பெருமையாக இருக்கலாம் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் நான் முன்பே சொல்லியது போல் அவர்களுக்கென்று ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் தான் உண்டு. அதை விட்டு அவர்கள் வெளியே வந்து கம்ப்ளீட்லி வேறு விதமான ஸ்டைலில் நடிப்பது என்பது மிகவும் குறைவு. ஏன்னா அவர்கள் 3 வருடங்களுக்கு 4 வருடங்களுக்கு ஒரு படம் தான் நடித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர் அப்படி அல்ல. ஒரு 300 திரைப்படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் என்றால் நிச்சயம் அதில் ஒரு மினிமம் ஒரு 200 கதாபாத்திரங்கள் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஒரு அப்பா கேரக்டரோ தாத்தா கேரக்டரோ ஒரு இன்ஸ்பெக்டரோ எடுத்துக்கொண்டால் கூட ஒரு படத்தில் செய்தது போல் அவர் இன்னொரு படத்தில் நிச்சயமாக செய்யவில்லை. நிச்சயம் அதில் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் போர்ட்ரேயல் தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அவரை மார்லன் பிராண்டோவுடன் கம்பேர் செய்து அவர் ஏசியாவின் மார்லன் பிராண்டோ என்று சொல்வதை நீங்கள் எந்த அளவு ஒத்துக்கொள்கிறீர்கள்? மார்லன் பிராண்டோவை பற்றி நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாலிவுட்டில் ஆக்டிங் டெக்னிக்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கான்ஸ்டான்டின் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி அவரை பற்றி ஒரு ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்லன் பிராண்டோவை கம்பேர் பண்ணி பேசலாம். கான்ஸ்டான்டின் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி இவரை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, டைரக்டர் சென்டர்ட் அந்த டெக்னிக்ஸை தான் அவர் ரொம்ப வலியுறுத்தினார். டைரக்டர் சென்டர்ட் டெக்னிக். கேமராட்டிக் சென்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அந்த பிளாக்கிங் அண்ட் மைசன் சீன் இது ரெண்டுத்துக்கும் அப்போவே ட்ராமேட்டிக்கலாக அந்த சப்ஜெக்ட் அண்ட் கேரக்டரை எப்படி நம்ம ரொம்ப நேச்சுரலாக காட்டுறது, இது ரெண்டும் அவரோட இன்வென்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஆக்டர்னால் எப்படி இருக்கணும் இன்னும் ஒரு பேசிக் ட்ரைனிங் டெவலப் பண்ணார். இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேண்டமாக கொண்டு வர்றார். அதே மாதிரி அதை ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் அது கூட அவர் தான் கொண்டு வந்தார். பட் ஏன்னா அதில் சில இன்க்ளூஷன் பண்ணலாம், சில சேஞ்சஸும் பண்ணலாம். ஸோ அதனால் அந்த ரிஹர்சல் டெக்னிக்கை அடாப்ட் பண்ணது அவர் தான். கான்ஸ்டான்டினோட மெத்தட். தட்ஸ் வை வி கால் இட் மெத்தட் ஆக்டிங். இவங்களோட ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தவங்க ஒரு ஸ்டான்ஃபோர்ட் மெய்ஸ்னர், லீ ஸ்ட்ராஸ்பர்க் அண்ட் ஸ்டெல்லா அட்லர். இவங்க என்ன பண்ணாங்க, அதில் முரண்பட்டு வெளியே வராங்க. வெளியே அவங்கவுங்க ஒரு சப்ஜெக்டில் ஸ்பெஷலைஸ் ஆகுறாங்க. எப்படின்னா, ஸ்டான்ஃபோர்ட் அவர் ஒரு மெத்தடு, லீ ஸ்ட்ராஸ்பர்க் ஒரு மெத்தடு, ஸ்டெல்லா அட்லர் ஒரு மெத்தட். இதில் ஒரு சின்ன பாலிட்டிக்ஸ் நான் பார்க்குறேன். இப்போ கான்ஸ்டான்டின் எல்லாத்தையும் அதாவது அவர் தான் ஒரு ஒரிஜின் சொன்னாலும் கூட அவரை தவிர்த்து இப்போ ஸ்டெல்லா அட்லரை ரொம்ப பெருசாக பேசுவாங்க, லீ ஸ்ட்ராஸ்பர்கை கொஞ்சம் பேசுவாங்க, மெய்ஸ்னரை பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாமே அமெரிக்கன். கான்ஸ்டான்டின் ஒரு ரஷ்யன். ஹாலிவுட் டாமினேஷன் இருந்ததுனால லீ ஸ்ட்ராஸ்பர்க் அவரோட ஸ்டூடெண்ட்டு தான் எலியா கசான். அதே மாதிரி மார்லன் பிராண்டோ ஸ்டெல்லா அட்லரோட ஸ்கூலில் இருந்து வந்தவர். 2 டிஃப்ரெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் எல்லாமே தேர் கம்மிங் அண்டர் த ரூஃப் ஆஃப் மெத்தட் ஆக்டிங் தான். பிராண்டோ ஒரு மெத்தட் ஆக்டிங் வரையறுக்கப்பட்ட நடிப்பு. லீ ஸ்ட்ராஸ்பர்க், ஸ்டான்ஃபோர்ட் மெய்ஸ்னர் இவங்க எல்லாமே கான்ஸ்டான்டின் அவரோட இருந்து ஒரு மெத்தட் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆக்டிங்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து வந்தவர் தான் அவர். குறிப்பாக ஸ்டெல்லா ஆட்லரோட ஸ்கூல்லேருந்து தான் அவர் வராரு. ஸோ ஸ்டெல்லா ஆட்லரோட ஆக்டிங் லாஜிக் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோஷியாலஜிக்கல் மேட்டர் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ சோஷியாலஜிக்கல் அப்படின்னும்போது இட்ஸ் அ காமன் ஃபாரம். அதில் என்னென்னலாம் ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி வாழணுங்கிறத அவங்க வரையறுக்கிறாங்க. அவ்வளோதான். அந்த ஸ்கூல்லேருந்து வரும்போது அந்த ஒரு ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதே மாதிரி தான் மெய்ஸ்னர். அவர் பிஹேவியரல், ஒருத்தர்கிட்ட பேசும்போது எப்படி நடந்துக்கிறது, நம்ம வாழ்க்கையில் எப்படி நடந்துக்கிறது, ஒரு மனிதன் பொதுவாக அந்த நடத்தையை பற்றி ஹைலைட் பண்ணுறது தான் அவரோட ஸ்கூல் சொல்லுது. ஸ்ட்ராஸ்பர்க் என்ன சொல்கிறாருன்னா, சைக்கலாஜிக்கல் டச் ஆகுறதுல ஒரு சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான், அவன் உள் மனசில் என்ன நினைக்கிறான், எப்படி அதை வெளிப்படுத்தணும், என்ன வெளிப்படுத்த போகிறான், அந்த ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு கேரக்டருக்குள்ளே இதெல்லாம் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ஸை கொண்டு வந்தவர் தான் ஸ்ட்ராஸ்பர்க். ஸோ இப்படி இவங்கெல்லாம் மனித வாழ்வியலில் ஒரு போர்ஷனை மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி ஸ்கூல்ஸ் நடத்தி
அதிலிருந்து வந்த ஹாலிவுட் ஆக்டர்ஸை இவங்க தே ஆர் ஃப்ரம் திஸ் ஸ்கூல், தே ஆர் ஃப்ரம் தட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு லிமிட்டட், அந்த ஸ்கூல்ஸ்லேருந்து வந்ததுனால இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பார்க்கல. இதுக்கெல்லாம் முன்னாடியே நடிகர் திலகம் வந்து தொல்காப்பியத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ, ஒரு மனிதன் வாழ்வியலில் என்னென்ன பாவங்கள், என்னென்ன எண்ணங்கள், எப்படியெல்லாம் இருப்பான், எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அப்போ அவருக்கு தெரியாது. தொல்காப்பியத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் அதில் இருக்கிற அத்தனையும் இவர் பண்ணிட்டதா அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்கூல்ஸ்லாம் ஒரு குறுகிய காலத்தில் வந்தது தானே, ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அவங்களதுலாம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நடிகர் திலகத்தை பிராண்டோட கம்பேர் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அவரோட ஸ்டைல் வேறு, இவரோட ஸ்டைல் டோட்டலி டிஃபர்ஸ். அவங்கள ரிலேட் பண்ணுவேன். எப்படி ரிலேட் பண்ணுவேன் அப்படின்னா, பிரின்சிபலி தே போத் கனெக்டட் அப்படி தான் நான் பார்ப்பேன். ஒரு எபிலிட்டி, ஒரு அப்சர்வேஷன், ஒரு விஷயத்தை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணுறதுல ரெண்டு பேருமே அந்த விஷயத்தில் ரொம்ப கூர்மையானவங்க. அதே போல் மேனரிசம், ஒருத்தர் கூட அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களெல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணிடுவாங்க. இது வந்து மார்லன் பிராண்டோக்கும் உண்டு, நடிகர் திலகத்துக்கும் உண்டு. அதே போல் ஒரு கேரக்டரில் இன்வால்வ் ஆகி பண்ணும்பொழுது ரெண்டு பேரும் கேரக்டர்ஸை வந்து அவங்கவுங்க பாணியில் பண்ணாலும் கூட அந்த கேரக்டர் ஸ்டேன்னு சொல்லுவாங்க, ட்ராமாட்டிக்கல் ஸ்டே, அதிலிருந்து மூவ் ஆக மாட்டாங்க. படம் ஃபுல்லாக அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நான் பார்க்குறேன். கேமராட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு சினிமாட்டோகிராஃபியில் வந்து எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் நடக்கணும், போகணும், வரணும் அப்படிங்கிறதுல வந்து இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நாலேஜபிள். ரெண்டு பேர் படத்தில் நான் நிறைய அதை நோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அகாமடேட்டிவாக இருக்கிறது கோ ஆர்டிஸ்ட்டுங்களோட, தன்னோட நடிக்கிற அத்தனை நடிகர்களோடும் ரொம்ப இணைஞ்சு இவங்களோட ஷாட் முடிஞ்சாலும் கூட அடுத்த சீனில் அவங்க எப்படி பண்ணுறாங்க, அப்போ நம்ம எவ்வளோ தான் நல்லா பண்ணாலும் அவங்க சரியாக பண்ணலன்னா அந்த படத்தில் அது ஒரு ட்ராப் இருக்குமேன்னு சொல்லி அதில் இன்வால்வ் ஆவாங்க டு கிவ் தி ஓவரால் சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ளவங்க இவங்க ரெண்டு பேருமே. அதே மாதிரி ரொம்ப அந்த குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய மேனரிசம்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுவாங்க இவங்க ரெண்டு பேருமே. நடிகர் திலகமும் அதை செய்வார், பிராண்டோவும் அதை பண்ணுவார். எடுத்து அதை எங்கெங்கே எந்தெந்த இடத்துல பொருத்தணுமோ அந்த இடத்துல அந்த குழந்தைத்தனம் வர இடங்கள் எல்லாம் அதை அழகாக பொருத்திடுவாங்க. இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, ரெண்டு பேருக்கு ரெண்டு டைரக்டர்ஸ் கிடைச்சாங்க. மார்லன் பிராண்டோக்கு ஒரு எலியா கசான், அதே மாதிரி சிவாஜிக்கு ஒரு பீம்சிங். பிராண்டோவை என்னெல்லாம் நம்ம கொண்டு வரணும், எப்படியெல்லாம் கொண்டு வரணும், பிராண்டோட கெப்பாசிட்டி என்னங்கிறத எனக்கு தெரிஞ்சு எலியா கசான் அவரோட படங்களில் நான் பார்த்துருக்கேன். ஆன் தி வாட்டர் ஃப்ரண்ட், அதுதான் ஃபஸ்ட்டு அகாடமி அவார்டு அவருக்கு கிடச்சிது. அதே போல் பீம்சிங் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ண ஒரே டைரக்டர் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகர் திலகத்தை. மற்றவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் அவங்களோட கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பல காரணங்கள் இருக்கும், அவங்க பிடிச்ச நடிகரை உள்ளே நடிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, இப்படி மாதிரி பிரிச்சிருவாங்க. பீம்சிங் என்ன பண்ணுவார் அப்படின்னா, கதையை ஃப்ரேம் பண்ணுறதே நடிகர் திலகத்தை மைண்டில் வச்சு தான் பண்ணுவார். இந்த கேரக்டருக்கு சிவாஜி தான் அவரோட கேரக்டரை சென்ட்ரலைஸ் பண்ணி அதை சுற்றி கேரக்டரை டெவலப் பண்ணுவார். அது மாதிரி தான் கதைகள்லாம் அமையும். அப்போ என்ன ஆகும்னா, அந்த இவர் எதை எய்ம் பண்ணாரோ அதை சிவாஜி கிட்ட இருந்து கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேர்கிட்ட இன்னொரு விஷயம் ஒன்றா இருக்கும். அதில் ஒரு படி அதிகமாக நடிகர் திலகத்தை சொல்லுவேன். எதில் அப்படின்னா, கெட்டப்ஸு. மார்லன் பிராண்டோ வந்து பெர்ஃபார்மன்ஸை விட டைமென்ஷனல் கெட்டப் நிறைய பண்ணியிருக்காரு அவர் படங்கள் எல்லாம். ஒரு விவா ஜபாட்டா, காட்ஃபாதர், அப்போகலிப்ஸ், ட்ரை ஒயிட் சீசன், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட படங்கள் நிறைய இருக்குது. ஒரு குறிப்பிட்ட படங்களை நான் சொல்கிறேன். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனல் கெட்டப்பை நீங்கள் பார்க்கலாம் அவர்கிட்ட. அந்த கேரக்டர் என்னவோ அதை செய்வார். பட் நமக்கு வந்து பிராண்டோ அதில் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பார், இது பிராண்டோ தான் பண்ணுறாருன்னு. அவர் போய்ட்டு அந்த கெட்டப்புக்குள்ளே மறைஞ்சி இருந்தாலும் கூட இது பிராண்டோ தான் பண்ணுறாருங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இங்கே நம்ம நடிகர் திலகம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதே டைமென்ஷனல் கெட்டப் ப்ளஸ் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், நுவான்சஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பிராண்டோகிட்ட பார்க்க முடியாது. பிகாஸ் அவங்க மெத்தட் ஆக்டிங்கிற அந்த ஸ்கூல்லேருந்து வந்ததுனால அந்த மெத்தடில் தான் இருப்பாங்களே ஒழிய அதை விட்டு வெளியே வர மாட்டாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. இவருக்கு எந்த ஸ்கூல்லேருந்தும் வரல, சும்மா ட்ராமாவில் நடித்து வந்தவர் தான். ஆனாலும் அவருக்கு வந்து அலாதி ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எல்லாருக்கும் வராது. அதனால தான் அவரால் எதை வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருந்தது. அவரோட படங்கள் பாருங்கள், பழனி, நவராத்திரி, ஒரு குறிப்பிட்ட படங்கள் மட்டும் சொல்கிறேன். தங்கமலை ரகசியம், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், அதே மாதிரி தெல்லான மோகனாம்பல், ராமனித்தனை ராமனடி, பாபு, எங்கள் ஊர் ராஜா, தெய்வ மகன்,
குழந்தைகள் கண்ட குடியரசு, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கெட்டப் அண்ட் டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ் பர் த கேரக்டர் வித் நுவான்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி தான் நான் பிராண்டோவை கம்பேர் பண்ணுறேன்.